முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னும் நான் இந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு உண்மையான மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கு எவ்வளவு நாட்கள் நம்ம போராடணும் அப்படிங்கிறது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது பேச்சில் இல்லாமல் உண்மையான மாற்றம் அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய நல்லாட்சியில் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. என்ன சொன்னாங்க, இவரெல்லாம் ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி நான் கூட சொல்லியிருந்தேன். ஒரு 15-20 சீட்டு தான் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ், நான் ஜெயிப்பேங்கிறத நான் நம்பணும், அதை நம்பினாரு, ஜெயிச்சாரு. ஓகேவா? இப்போ அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி அடுத்து ஒரு பொருளை கிளப்புறாங்க. இருங்க, இப்போ தானே வந்திருக்காப்புல, சைன் பண்ணிட்டு இப்போ தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காப்புல. ஸோ முடிச்சுட்டு பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்கல்ல, அதை பண்ணி காமிச்சிட்டா என்ன பண்ணுறீங்க? இப்போயே அப்படி தான் சொன்னீங்க ஜெயிக்க மாட்டாருன்ட்டு, ஜெயிச்சு காட்டினாப்புல இல்லை. அந்த மாதிரி பண்ண மாட்டாருன்னு சொல்கிறீங்க, பண்ணி காமிச்சிட்டாருன்னு என்ன பண்ணுறது? அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம விமர்சனம் பண்ணுவோம். அது யாராக இருந்தாலும் நமக்கான அந்த உரிமை இருக்குது அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் அதில் நல்லாட்சி கொடுப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சரி, 3 கையெழுத்து போட்டிருக்காரு. என்னென்ன கையெழுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் ஒழிச்சிட்டாரா? இல்லை. சரி, அப்போ போதைப் பொருள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அதை குறைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது பெண்களுடைய பாதுகாப்புக்காக அவர் சொன்னபடி அதை பண்ணிட்டாரு. அடுத்து இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு, இப்போது வெளிப்படையாக 10 லட்சம் கோடி அப்படின்ற கடனை மக்கள்கிட்ட காட்டிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கொஞ்ச நாளைக்கு 500 யூனிட் மேலே நீங்கள் மின்சாரம் யூஸ் பண்ணிங்கன்னா தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது ஏழைகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏன்னா ஏழைகள் வீட்டில் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் இருக்காது, 200 யூனிட் உள்ள தான் வரும். ஸோ அப்படி இருப்போம், அவங்களுக்கு தான் அது கொடுக்கணும். பட் இது பணக்காரவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது பார்த்தாலே. பட் இருந்தாலும் நிதி நெருக்கடி காரணமாக இன்னும் ஒரு டைம் கேட்டிருக்காப்புல, அவகாசம் கேட்டிருக்காப்புல. ஸோ அதை நம்ம கொடுப்போம். ஏன்னா வந்தோடனே கேட்கக்கூடாது, ஒரு 6 மாதம் கழிச்சு அடுத்து அதை பண்ணணும், நம்ம கேட்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து இந்த கூமுட்டை சாட்டை அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அது அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு கிடக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஞ்சி நிற்கவே வக்கில்ல, உனக்கு 9 கொண்டாட்டி கேட்குதா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பிடிச்சி போய் 1.5 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் விஜய்க்கு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா 3.5 கோடி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப டேய், உங்கள் தொண்டனுக்கு என்ன இருக்குது? உங்கள் நொண்ணனுக்கு என்ன இருக்குது? உன்னோடைய முதுகில் இருக்க அழுக்க பாரு, அதுக்கடுத்து பின்னாடி இருக்கிற முதுகு எவனுக்காவது இருக்கிறத நீ சொரிஞ்சு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இவர் முன்னாடியே கடிச்சிட்டாராம், விஜய் தான் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் விஜய் அடிச்சாராம் அவர். டே கும்பிட்ட சாக்கடை சாட்டை இந்த மாதிரி எவ்வளோ பேர்னாலும் பார்த்தீங்கன்னா உனக்கு சொல்லலாம் அப்படிங்கிறது தான். ஒன்றும் தெரியாத ஒரு தற்குறி நீ தான். சரியா? அரசியலில் மரியாதை குறைவாக பேசக்கூடாதுங்கிறது முதல் இதை நீ கற்றுக்கும். அதுக்கடுத்து தான் நீ உருப்பிடுவா, உங்கள் தலைவனும் உருப்பிடுவார் அப்படிங்கிறத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்தி.